இந்த காவல்துறை அதிகாரிகள்ட்ட நாங்க சொல்றது, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் செயற்பாட்டு வரைவு அதை எடுத்து பாருங்க. நாம் தமிழர் கட்சி காவல்துறைக்கு எந்த அளவிற்கு உயிராக நேசித்து உங்களை கொடுத்துருக்குன்னு போய் பாருங்க. மற்ற துறைகளை நீங்க படிப்பதை விட காவல்துறையை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்களுக்கு 8 மணி நேரம் தான் டியூட்டி டைமே 8 மணி நேரம் தான். ஆனா இன்னைக்கு 24x7 24x7 நீங்க வேலை பாக்குறீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க. அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி உங்க பிள்ளை எத்தனாவது படிக்கிறான், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், ஏ செக்ஷனா பி செக்ஷனா சொல்லுங்க பாப்போம். உங்க மனசாட்சி சொல்லுங்க. யாராவது ஒரு காவல்துறை அதிகாரி தெரியுமா? தெரியாது. ஏன் அந்த அளவிற்கு வேலை போடு. நீங்க ஒரு ஸ்டேஷன்ல வேலை பார்ப்பீங்க, அது ஒரு மாவட்டமா இருக்கும். உங்க பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும், அது ஒரு மாவட்டமா இருக்கும். உங்க குடும்பம் இருக்கிறது ஒரு மாவட்டமா இருக்கும். இந்த நிலைமையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி 8 மணி நேரம் மட்டுமே வேலை. ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னா, எல்லண்டோ ஸ்டேஷன் இருக்குன்னா, அங்க ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு ஆய்வாளர் மாறிடுவார். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு இருக்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஷிப்ட்ல இருந்த எல்லா அதிகாரிகளும், இன்ஸ்பெக்டர்ல இருந்து எஸ்ஐல இருந்து ஏடிஆர்ல இருந்து எல்லா பேருக்கும் 8 மணி நேரம் மட்டும் தான் டியூட்டி. 8 மணி நேரம் முடிஞ்சா நீங்க யார்கிட்ட சலாம் போட தேவையில்லை, யார்கிட்ட அனுமதி வாங்க தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. அடுத்த டியூட்டிக்காரங்க வந்துருவாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது, வாரத்தில் ஒரு முறை சுழற்சியா ஒரு காவலருக்கு திங்கக்கிழமை இந்த வாரம் விடுமுறைனா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, அடுத்த வாரம் புதன்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு வார விடுமுறை ஒண்ணு, மாத விடுமுறை கட்டாயம், வருடத்திற்கு ஒரு மாதம் விடுமுறை. இது மற்ற எந்த கட்சியும் சொல்லாத ஒண்ணு. நாம் தமிழர் கட்சி சொன்னது. குறைந்தபட்சம் 6 மாதம் தான் இன்னைக்கு பேர்கால விடுமுறை கொடுக்குறான். அதுக்கு எஸ்பில இருந்து டிஎஸ்பில இருந்து எல்லா பேருக்கு சலாம் போட்டு கெஞ்சி கூத்தாடி வயிற்று பிள்ளையோட போய் அவங்க அலைஞ்சாதான் அந்த விடுமுறை கிடைக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது. உங்களுக்கான மருத்துவ பரிசோதனை சப்மிட் பண்ணிட்டாலே ஓராண்டு உங்களுக்கு மருத்துவ விடுமுறை. அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு 8 மணி நேரம் எப்படி வேலையோ அதே மாதிரிதான் 6 மணி நேரம் வேலை. இதை பரப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். நல்லது ஊரா.